அக்டோபர் 30. புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ். ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1532 ஆண்டு ஜூலை 25 பிறந்தார் ரொட்ரிகுவேஸ். தன் 26வது வயதில் மரியா பிரான்சிஸ்கா சுவாரஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 3 குழந்தைகளுக்கு தந்தையானார். சிறிது காலத்திலேயே தன் பிள்ளைகளும் மனைவியும் நோயினால் பாதிக்கப்பட்டு விண்ணகமடைய தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி இயேசு சபை துறவியான பீட்டர் ஃபேவரை சந்தித்து தன் விருப்பத்தினை தெரிவித்தார். கிபி 1571 ஆண்டு ஜனவரி 31 இயேசு சபையின் சகோதரராக அருட்பொழிவு பெற்ற ரொட்ரிகுவேஸ் மயோர்கா தீவிலிருந்த தன் சபையின் கல்லூரிக்கு வாயிற்காப்பாளராக நியமனம் பெற்றார். எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபித்து பாவிகளுக்காக ஒப்புக் கொடுத்த அருட்சகோதரர் ரொட்ரிகுவேஸ் மக்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார். மயோர்காவில் அருட்தந்தை பேதுரு கிளாவரை சந்தித்த ரொட்ரிகுவேஸ் தென் அமெரிக்காவில் அடிமைகளாக பணி செய்யும் மக்களுக்காக உழைக்கும்படி கேட்டுக்கொள்ள பேதுரு கிளாவர் அந்நாட்டிற்கு சென்று அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக உழைத்தார். தான் சந்தித்த அனைத்து மக்களிடமும் அன்போடு உறவாடி அம்மக்களின் தேவைகளுக்காக ஜெபித்த அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் கிபி 1617 ஆண்டு அக்டோபர் 31 விண்ணகம் சென்றார். 48 ஆண்டுகள் மயோர்கா தீவிலிருந்த இயேசு சபை கல்லூரியில் வாயிற்காப்பாளராக பணி செய்து மக்களுக்காக ஜெபித்த அருட்சகோதரர் அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேசினை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1888 ஆண்டு ஜனவரி 21 புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்சுஸ் ரொட்ரிகுவேஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாயிற்காப்பாளராக பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.